வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதத்தில் காணப்படும் எல்லா கதாபாத்திரங்களும் இன்றும் நம்மோடு பேசுகின்றன. நாம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமைகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இந்த லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் இயேசுவின் தாயாகிய மரியாள். இவர்கள் இயேசுவை தங்கள் வயிற்றிலும் மனதிலும் சுமந்தவர்கள். முதலாவது மரியாளின் அர்ப்பணிப்பு. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மரியாளை கேப்ரியேல் தூதன் முதலில் சந்தித்து தேவனுடைய திட்டத்தை கூறின பொழுது அது அவர்களுக்கு புரியாவிட்டாலும், தனக்கு ஆபத்து வரும் நிலையில் இருந்தாலும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என தன்னை அர்ப்பணித்தார்கள். தன் வினாக்களுக்கு விடை காணாமலேயே இறைவனை நம்பினார்கள். வாலிப வயதில் அவர்களுக்கென்று சில யோசனைகள், திட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். இரண்டாவதாக மரியாளின் தீவிரம். எப்போதுமே அர்ப்பணிப்பு நம்மை தீவிரப்படுத்தும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் மரியாள் மலை நாட்டிற்கு தீவிரமாய் போனார்கள் என வாசிக்கிறோம். மலை தேசம் கடினமான பயணம். நாசரேத்திலிருந்து யூதேயா 65 கிலோமீட்டர் தூரம். ஆம், ஆண்டவர் நம் வாழ்க்கையில் தலையிடும்போது, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது பரிசுத்த வாழ்வில், சாட்சியாக வாழ்வதில், நற்செய்தியை அறிவிப்பதில் தீவிரமாய் செயல்பட வேண்டும். தீவிரம் என்பதற்கு எதிர்ச்சொல் மெதுவாக இருப்பது அல்லது மந்தமாக இருப்பது, ஆர்வமில்லாமல் இருப்பது. நம் விசுவாச வாழ்வில் தீவிரம் தேவை. மூன்றாவதாக மரியாளின் சிந்தனை வாழ்வு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 51ஆம் வசனங்களில் மரியாள் இயேசுவின் பிறப்பு சம்பந்தமான நினைவுகளை இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார்கள் என வாசிக்கிறோம். இவைகளையெல்லாம் தன் இதயத்திலே வைத்து கொண்டார்கள் என காண்கிறோம். ஆரம்ப நிகழ்வுகளை மறக்க நினைக்கவில்லை. லூக்கா இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது ஆரம்பகால விவரங்களை மரியாளிடமும் கேட்டு எழுதியிருக்கக்கூடும். நான்காவதாக மரியாளின் விசுவாச வாழ்வு. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கல்யாண வீட்டில் ஒரு குறை ஏற்பட்ட பொழுது உடனடியாக மரியாள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அப்போது இயேசு மரியாளிடம் அவர்கள் எதிர்பார்த்த பதிலை கூறாவிட்டாலும் நம்பினார்கள். வேலைக்காரரிடம் இயேசு சொல்வதை செய்யச் சொன்னார்கள். இயேசு என்ன செய்ய போகிறார் என தெரியாவிட்டாலும் இயேசு என்ன செய்தாலும் சரியாக செய்வார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஐந்தாவதாக மரியாளின் தொடர் விசுவாச வாழ்வு. கிரேடில் டு கிராஸ் என்று சொல்லுவார்கள். கடைசி வரை இயேசுவை சுமந்தார்கள். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் சிலுவையின் கீழ் மரியாளை பார்க்கிறோம். தொடர்ந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மேலறையில் சீஷர்களோடு மரியாளை காணலாம். உறுதியான விசுவாசத்தை பெற்றிருந்த மரியாள். அன்பானவர்களே, கிருபை பெற்ற மரியாளின் பண்புகள் நமக்கு ஒரு சவால். தேவன் நமக்கு அவரது கிருபையை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். வளருவோம், கிருபையிலும் கனிகளிலும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.